அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்முடைய தலைப்பு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஔவையாரின் இந்த வாக்கிற்கு முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய ஸ்ரீராமர். அதை பற்றி விரிவாக காண்போம். தசரத மன்னர் தன்னுடைய மைந்தன் ராமனை அழைத்து, நீ இந்த அரச பதவியை ஏற்க வேண்டும், நல்ல அறத்தை வளர்க்க வேண்டும் என்று வேண்டுகிறார். அதற்கு ராமருடைய பதில், யாது கொற்றவன் ஏவியது அது செயலன்றோ நீதியற்கு என நினைந்தும் அப்பணி தலை நின்றான். அதாவது தன்னுடைய தந்தை அரச பதவியை தந்துவிட்டார் என்று மகிழ்ச்சி கொள்ளவும் இல்லை, அரச பதவி துன்பமிக்கது என்று வெறுக்கவும் இல்லை. தன்னுடைய தந்தையாகிய அரசர் தன்னிடம் எதை செய்யுமாறு ஆணையிடுகிறாரோ அதை ஏற்று நடப்பதுதானே தனக்கு நியாயமான செயல் என்று எண்ணி அதை ஏற்றுக்கொள்கிறார். இதன் பிறகுதான் கைகேயி தசரத மன்னரிடம் 2 வரங்களை பெறுவார். அந்த 2 வரங்களை பெற்ற பின் கைகேயி ராமரை அழைத்து கூறுவார், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழிரு சடைகள் தாங்க அருந்தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன். வார்த்தை ஜாலங்களுடன் பேசுவார் கைகேயி. உன்னுடைய தந்தை உன்னிடம் 2 செய்திகளை சொல்லி இருக்கிறார். பரதன் அரசாள வேண்டும், நீ 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும், இது மன்னரின் ஆணை என்று சொல்வார். இதற்கு ராமரின் பதில் என்ன தெரியுமா? இப்பணி தலைமேல் கொண்டேன், மின் ஒளிர் காணம் இன்றே போகின்றேன், விடையும் கொண்டேன். அதாவது தன்னுடைய தந்தை ஒரு சொல்லிவிட்டால் எள் என்றால் எண்ணெயாக நிற்பார் ராமர். அன்று அரச பதவி ஏற்றுக்கொள் என்றார் தந்தை, அப்பணி தலை நின்றான். இன்று 14 ஆண்டுகள் வனவாசம் செல் என்கிறார் தந்தை, இப்பணி தலைமையில் கொண்டேன் என்கிறார். இவ்விதம் தன் தந்தையின் சொற்களை ஏற்று பணி செய்வது மட்டுமே தன்னுடைய கடமை என்று வாழ்ந்திருந்தார் ராமர். இதன் பிறகு லட்சுமணர் வருவார். அண்ணா, நீங்கள் தான் அரசாள வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு ராமருடைய பதில் என்ன தெரியுமா? நன் சொற்கள் தந்து ஆண்டு என நாளும் வளர்ந்த தாதை தன் சொல் கடந்து எற்கு அரசு ஆள்வது தக்கது அன்றால் என் சொல் கடந்தால் உனக்கு யாது உளது ஈனம் என்றான். அதாவது என்னுடைய தந்தை என்னிடம் நல்ல சொற்களை சொல்லித்தான் என்னை வளர்த்திருக்கிறார், ஒவ்வொரு நாளுமே அப்படித்தான் வளர்த்திருக்கிறார். தசரதனுக்கு அவ்வளவு வாஞ்சை ராமனிடத்தில். அப்பேற்பட்ட தந்தையின் சொற்களை மீறி இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி மறுத்து விடுவார். இதன் பிறகு பரதன் வருவார். அண்ணா, நீங்கள் அரசாட்சி புரிய வேண்டும் என்று அழைப்பார். தசரத மன்னர் இறந்துவிட்ட செய்தியும் தெரிய வரும். ஆணையிட்ட தந்தை உயிருடன் இல்லை. அரச பதவி கையில் உள்ள பரதனே அரசாள அழைக்கிறான். யாரும் ராமரை குறை கூறுவதற்கில்லை. இருந்தாலும் ராமர் அதை ஏற்க மாட்டார். தாய் வரங்கொல தந்தை ஏவலால் மேய நம் குல தருமம் மேவினேன். அதாவது என்னுடைய தாய் கைகேயி பெற்ற வரத்தினால் என்னுடைய தந்தை கட்டளையிட்டதன் பேரில் நம்முடைய குல தர்மமாகிய தாய் தந்தையின் சொற்படி நடக்க வேண்டும் என்ற அறநெறியின்படி நான் இங்கே இருக்கிறேன். உன்னுடைய வேண்டுகோளுக்காக அந்த அறநெறியில் இருந்து தவற முடியாது என்று சொல்லி மறுத்து விடுவார். இதன் பிறகு வசிஷ்டரும் சொல்வார், நான் குல குரு ஆணையிடுகிறேன் ராமா, நீ அரச பதவியை ஏற்க வேண்டும் என்று சொல்வார். மிகவும் தர்ம சங்கடமான நிலை ராமருக்கு. இருந்தாலும் மிக திறமையாக கையாண்டு விடுவார். முன்னுற பணித்தவர் மொழியை யான் என சென்னியில் கொண்டு அது செய்வேன். எனக்கு முன்னால் கட்டளையிட்ட என்னுடைய தாய் தந்தையரின் மொழிகளை நான் சிறமேற்கொண்டு இங்கே இருக்கிறேன். நீங்கள் குல குரு ஆணையிடுகிறீர்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்களே சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி பந்தை அவர் பக்கம் திருப்பி விடுவார். குலகுரு என்ன சொல்ல முடியும்? தந்தை சொல்லை மீறு என்றா சொல்ல முடியும்? அவரும் அமைதியாக அமர்ந்து விடுவார். இவ்விதம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன் தந்தை இறந்துவிட்ட பிறகும் கூட தன் தந்தையின் சொற்களை மதித்து நடக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் அரச பதவியை துறந்து 14 ஆண்டுகள் வனவாசம் முடித்துவிட்டுத்தான் ராமர் அயோத்திக்கு திரும்புவார். ராமர் தன்னுடைய தந்தை தசரதனிடம் கொண்டிருந்த அன்புக்கும் பக்திக்கும் சற்றும் குறைவில்லாததுதான் இந்திரஜித் தன்னுடைய தந்தை ராவணனிடம் கொண்டிருந்த அன்பும் பக்தியும். தான் போரில் இறந்து விடுவோம் என்று தெரிந்துதான் தந்தையின் கட்டளையின் பேரில் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று ராம லட்சுமணருக்கு எதிராக போர் புரிந்து போரில் இறந்து விடவும் செய்வார். ஆனால் ராவணனின் பாதை அதர்ம வழியாக இருந்ததால் இந்திரஜித்தின் பெயர் சரித்திரத்தில் இடம்பெறவில்லை. நாமும் ராமரை போல தாய் தந்தையர் சொற்படி நடப்போம், வாழ்வில் வளம் பெறுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.